காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்தது. அவிநாசி, ஆட்டையம்பாளையம், வேலாயுதம்பாளையம், கைகாட்டிப்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆலங்கட்டி மழை கொட்டி குளுமையான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழைய வத்தலகுண்டு அருகே பழமையான மகா பரமேஸ்வரி மாரியம்மன் கோயில் தேரோட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். வாடிப்பட்டி, வத்தலகுண்டு, விராலிப்பட்டி உள்ளிட்ட 20 கிராமங்களின் தாய் கோயிலாக திகழ்வதையொட்டி சுற்றுவட்டார கிராம மக்கள் திரளாக பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நடைபெறும் மலர் கண்காட்சியில் குழந்தைகளுக்கான போட்டிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. குழு குழந்தை, பலூன் ஊதுதல், பலூன் உடைத்தல், லெமன் ஸ்பூன், தளிர் நடை உள்ளிட்ட போட்டிகளோடு மகளிருக்கான அடுப்பில்லா சமையல் போட்டியும் சுற்றுலாப் பயணிகளை கவர்ந்தது. சிவகங்கை மாவட்டம் சாலை கிராமம் அருகே உள்ள ஐயம்பட்டி கிராமத்தில் ஐயனார் கோயில் திருவிழாவையொட்டி மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. 700க்கும் மேற்பட்ட காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் வீரியத்துடன் பங்கேற்றனர். காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் ஏராளமான பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. சம்பரபாக்கம் ஏரியில் நீர்வளத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள சத்யபிரதா சாஹூ திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகத்துறை அதிகாரிகளுடன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சம்பரபாக்கம் ஏரி மதகுகள், கண்காணிப்பு அலுவலகம், நீரேற்று நிலையம் உள்ளிட்டவற்றை அவர் பார்வையிட்டார். சம்பரபாக்கம் ஏரியின் நீர் இருப்பு, ஏரிக்கரைகளில் நடைபெற்று வரும் பணிகள், நீர்வரத்து உள்ளிட்டவை குறித்து நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சேலம் அருகே 50 ஆண்டுகளுக்கு பின் தாங்கள் படித்த பள்ளிகளுக்கு சென்ற முன்னாள் மாணவர்கள் பழைய நினைவுகளை பகிர்ந்து மகிழ்ந்தனர். வேம்படித்தாளம் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 1976ஆம் ஆண்டு SSLC படித்த மாணவர்கள் 40 பேர் ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் பள்ளிக்கு திரும்பி தங்களின் கடந்த கால அனுபவங்களை பகிர்ந்து மகிழ்ந்தனர். வார விடுமுறையை முன்னிட்டு உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சியை காண ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவித்தனர். சுற்றுலா பயணிகள் வருகையால் உதகை நகரில் பிரதான சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கடந்த 5 நாட்களில் 1 லட்சம் சுற்றுலா பயணிகள் மலர் கண்காட்சியை கண்டு ரசித்துள்ளனர். ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ஃப்ளவர்ஸை ஃபர்ஸ்ட் டைம் நான் நேரில் இன்னைக்கு தான் பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப அதிக க்ரௌட் இருக்குது. ஃப்ளவர் ஷோ ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் ஃப்ளவர் ஷோ என்ஜாயிங்காக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பெரம்பலூர் மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனங்களின் தரம் குறித்து மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி ஆய்வு செய்தார். பள்ளி பேருந்துகளில் அரசு வகுத்துள்ள விதிமுறைப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முறையாக மேற்கொள்ளப்பட்டுள்ளனவா என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் பேருந்துகளில் ஏறி பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். முன்னதாக தீ விபத்து தடுப்பு குறித்து ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பகுதியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதனால் சாத்தூர் ரயில் நிலையத்தில் அந்தியோதயா ரயில் அரை மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டு தாமதமாக புறப்பட்டுச் சென்றது. கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்ததால் கொடுமையான சூழல் நிலவியது. ஏரிச்சாலை, அப்சர்வேட்டரி, பாம்பார்புரம், வட்டக்கானல், ஆனந்தகிரி, லாஸ்காட் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழையும் ஒரு சில பகுதிகளில் சாரல் மழையும் பெய்தது. திருச்சியில் அரசு மருத்துவமனையில் செவிலியர் உயிரிழந்த விவகாரத்தில் விசாரணை நடத்தும் 4 பேர் கொண்ட குழுவின் அறிக்கையை பொறுத்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். எந்த காரணத்தினால அந்த உயிரிழப்பு ஏற்பட்டதுன்னு விசாரித்து உடனடியாக ஓரிரு நாட்களில் அவங்க ரிப்போர்ட்டை கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டிருக்கோம். ஒருவேளை மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் இருந்ததுன்னா அப்படின்னு அந்த குழு கண்டறிஞ்சு சொன்னாங்கன்னா அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்.
சென்னை சிந்தாதிரிப்பேட்டை கல்யாண மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் மாணவர்களுக்கு வழங்கப்படவுள்ள பாடப்புத்தகங்கள் பள்ளிகளுக்கு நேரடியாக விநியோகம் செய்யும் பணியினை நேரில் சென்று ஆய்வு செய்தார். வரும் ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கும் போது அனைத்து விலையில்லா நலத்திட்ட பொருட்களும் அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கப்பட தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். திண்டுக்கல் அருகே புனித சலேத் மாதா தேவாலய திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் மண்டியிட்டு மெழுகுவர்த்தி ஏந்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். தாடிக்கொம்பு அருகே மரவப்பட்டி புதூரில் உள்ள புனித சலேத் மாதா தேவாலய திருவிழாவின் முக்கிய நாடான சலேத் மாதா திருவுருவத்துடன் தேர்வீதி உலா வந்தது. இந்த திருவிழாவில் திண்டுக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஏற்றுமதி அதிகரிப்பால் முட்டை விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம், கோடை வெயிலால் முட்டை உற்பத்தி பாதிப்பு, ஏற்றுமதி உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் முட்டை விலையை 5 காசுகள் உயர்த்தி ஒரு முட்டை ₹5.65 காசுகளாக நிர்ணயம் செய்து நாமக்கல் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது. புதுக்கோட்டை பொன்னமராவதி அருகே காரையூரில் முத்துமாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவினை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இந்த வடமாடு மஞ்சுவிரட்டில் 15 மாடுகளும் 135 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். ஒவ்வொரு மாட்டிற்கும் 15 நிமிடம் நிர்ணயிக்கப்பட்டு 13 சுற்றுக்களாக நடைபெற்ற போட்டியில் மாட்டினை மாடுபிடி வீரர்கள் ஆர்வத்துடன் அடக்கினர். இதில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் ரொக்கப்பணம் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் போட்டியை சுமார் 500க்கு மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து லாரி உரிமையாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிங்கப்பெருமாள் கோவில் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பெட்ரோல் டீசல் மற்றும் எரிவாயு விலையை மத்திய அரசு குறைக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர். எங்கள் தொழில் ஏற்கனவே முடக்கப்பட்டுள்ளது. இந்த டீசல் விலை உயர்வு மிகப்பெரிய தாக்கத்தை இந்த போக்குவரத்து துறையில் ஏற்படுத்தும். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் லட்சக்கணக்கான லிட்டர் நீர் சாலையோரம் பெருக்கெடுத்து ஓடியது. சின்னட்டி கிராமத்தைச் சேர்ந்த வெங்கட்ராஜ் மற்றும் புருஷோத்தமன் ஆகியோர் பொக்லைன் இயந்திரம் மூலம் நிலத்தை சமன் செய்தபோது குடிநீர் குழாயில் மோதி உடைப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் உடைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். மேட்டுப்பாளையம் கோத்தகிரி மலைப்பாதையில் சுற்றுலா வேன் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்த விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியிலிருந்து 24 பேர் கொண்ட குழுவினர் உதகைக்கு சுற்றுலா சென்ற நிலையில் கோத்தகிரி மலைப்பாதை வழியாக ஊருக்கு திரும்பிய போது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த வேன் திடீரென சாலையின் பக்கவாட்டில் சாய்ந்து விபத்துக்குள்ளானது. தகவல் அறிந்து விரைந்த காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் 1351வது சதய விழா நேற்று கொண்டாடப்பட்டது. திருப்பத்தூர் காந்தி சிலை அருகே அமைச்சர் DK பிரபு கலந்து கொண்டு பெரும்பிடுகு முத்தரையரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அங்கிருந்த சுதந்திர போராட்ட வீரர்களான மருதுபாண்டியர்களின் நினைவு தூணுக்கும் அமைச்சர் மாலை அணிவித்து தனது மரியாதையை செலுத்தினார். பால்வளத்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட பின் முதல் முறையாக நாமக்கல் நகருக்கு சென்ற அமைச்சர் விஜயலட்சுமிக்கு அரசு விருந்தினர் மாளிகையில் அளிக்கப்பட்ட போலீஸ் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி மலர்கொத்து கொடுத்து வரவேற்றார். பழைய பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் திருச்செங்கோடு சாலையில் உள்ள தவேகா அலுவலகத்தில் கட்சியினர் சால்வை அணிவித்து மலர்கொத்து வந்து உற்சாக வரவேற்பளித்தனர்.